நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு 10.15 சென்ட் இடங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் போர்ஷன் வீடு ஒன்று, அது இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கலாம், கமர்ஷியல் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸோட ஒரு 30 அடி ரோட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோசோன் மால் கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் சரவணப்பட்டிக்கு முன்னாடி ஸ்டாப். ஓகேங்களா? ப்ரோசோன் மால்லேருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நீங்கள் சத்தி ரோட்லேருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக வரும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு ரோடு காமிச்சிருப்பேன். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரம் ரோடு. இந்த ப்ரோசோன் மால்லேருந்து விநாயகபுரம் போகிற ரோட்டிலிருந்து 100 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2 டாக்குமெண்ட்டாக இருக்கும். டோட்டலாக 10.15 சென்ட் இடம், 10.3 சென்ட் இடம். அதில் வந்து வீடு டபுள் போர்ஷன் வீடு ஒரு டாக்குமெண்ட் ஆகும். பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் ஏரியா தான். ஸோ கமர்ஷியல் ஏரியா வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். சிங்கிள் சிக்னேச்சர் ஒருத்தர் பேரில் தான் இருக்குது. 100% கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டு. வீடு வந்து ஒரு போர்ஷன் அவங்க கூடியிருக்காங்க, ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் வந்து நம்ம அந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டலுக்கு விடுற மாதிரி தான் நல்லா வாடகைக்கு போகும். ஏன்னா இன்றைக்கி வந்து சத்தி ரோட்டுக்கு ரொம்ப பக்கம். அதே மாதிரி 30 ஃபீட் ரோட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி. இது இல்லாமல் ஒரு அடிஷ்னலாக ஒரு 6 ஃபீட் ரோடு இருக்குங்க. இந்த கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோன் மால்லேருந்து டேரெக்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாம். ஸோ அது வந்து 6 அடி ரோடு. இது வந்து பழைய டாக்குமெண்ட் ரோடு. அது இல்லாமல் நம்ம மெயின் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி. நல்ல 100% வாஸ்து. அதே மாதிரி பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் நியர்பை தான் இருக்கும் ஓல்டு. ஆனால் பக்கா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முதல்ல நம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ் போய் பார்ப்போம். கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி பெருசாக இருக்கும். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடு வந்து டோட்டலாக 2500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிரவுண்டும் ஃபஸ்ட்டும் சேர்த்து. கிரவுண்டில் வந்து லேண்ட் ஓனர் ஸ்டே பண்ணியிருக்காங்க, மேலே வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து தண்ணி கனெக்ஷன் 2, பேசிக்காக என்னென்ன வேணுமோ ஓகேங்களா. இபி லைன் வந்து 3 லைன் இருக்கும். அது வந்து பக்கத்தில் கமர்ஷியல் லைனாகவும் இங்கே வீட்டுக்கு 2 லைன் இருக்குது. ஸோ அதே மாதிரியே டேக்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. மேலே சோலார் சிஸ்டம் இருந்து வீட்டுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. அதேமாதிரி பியூராக மணலில் கட்டின வீடு. வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இயர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2000 2004 இருக்கும். இது வந்து 2 போர்ஷன். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் போர்ஷன் வந்து 2000 கட்டினாங்க. 2004 வந்து பேலன்ஸ் மேலே இருக்கிற போர்ஷன் கட்டினாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ப்ரோசோன் மால்லேருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது சக்தி ரோடு தான் காமிச்சிட்ருக்கேன். சக்தி ரோட்லேருந்து முன்னாடி வந்து ஒரு கார் கம்பெனி இருக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கார் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற வீடு வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கேஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஹாலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இதெல்லாமே மொத்தமாக யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு நியர்பை லொக்கேஷன்ஸ்லேயே 400-500 பேருக்கு மேலே ஸ்டாஃப் மட்டும் தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஹாஸ்டல் மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த பில்டிங் இது வந்து கமர்ஷியல் ஏரியா. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 1800+ ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த கமர்ஷியல் பில்டிங். இது வந்து G+3க்காக பிளான் பண்ணி கட்டின பில்டிங்கு. இவங்க ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வேணால் இன்னும் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பீமன் ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து குடோன் பர்பஸ்க்கு பில்டிங் பார்த்துட்ருக்காங்க. இன்கேஸ் வந்து இவங்ககிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் 2 ஃப்ளோர் ஏற்றிட்டு லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோசோன் மால் இருக்க அத்தனை கடைக்காரங்களே இந்த நியர்பை லொக்கேஷனில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வாடகை விட்டிங்கனாலுமே இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப வாடகைக்கு சூப்பரான ஏரியா. ஸோ டோட்டலாக 10.15 சென்ட் இடம், 2500 ஸ்கொயர் ஃபீட் வீடு, கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் நியர்பை இந்த ஒரு கமர்ஷியல் ஏரியா. இதெல்லாம் சேர்த்து அவங்க சொல்கிற விலை வந்து 395 3 crore 295 lakhs தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஏரியா இந்த ரேட்டு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கி இந்த பில்டிங் கட்டுறதுக்கே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த வீடியோவை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.